அமெரிக்காவில் ஈமானுக்காக வேண்டி போராடிய மால்கம் எக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அறிஞன் பேசுவான். எந்த ஒரு சமூகம் தனது வரலாற்றை தெரிந்து கொள்ள விரும்பாதோ, எந்த ஒரு சமூகம் தனது கடந்த கால பாதையை படித்து கொள்வதற்கு முயற்சி செய்யாதோ, எந்த ஒரு சமூகம் எனக்கு முன்னால் என்னை போன்று இந்த சமூகத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று தெரிந்து கொள்வதில் ஆர்வமில்லாமல் மாறிவிடுமோ, அந்த சமூகம் வரலாறும் படைக்க முடியாது, வரலாற்றில் அந்த சமூகம் புதைக்கப்பட போகிறார்கள் என்பதனுடைய முதல் அடையாளம்தான் தனது வரலாற்றை படிப்பதற்கு மறுப்பதாக இருக்கும். அந்த அடிப்படையில் வரலாறு என்பது நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனினுடைய முக்கால் பகுதிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களினுடைய வரலாறை தான் அல்லாஹ் பேசுவான். பேசிய நபிமார்களினுடைய வரலாறையே திருப்பி திருப்பி அல்லாஹ் பேசுவான். ஒவ்வொரு வரலாற்றினுடைய முடிவிலும் அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுவான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். புத்தி இருப்பவர்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வரலாற்றில் எண்ணிலடங்காத படிப்பினைகள் இருக்கிறது. ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டுமேயானால், ஒரு சமூகம் எழுச்சி பெற வேண்டுமேயானால் அந்த சமூகம் வரலாறுகளை கொண்டு பக்குவப்படுத்தப்பட வேண்டும். ஆதலால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபித்தோழர்களை உருவாக்கினான். நபித்தோழர்களுக்கு முந்தி உள்ள வரலாறுகளை குர்ஆனை கொண்டு படிப்பதின் மூலியம், முந்தி உள்ள வரலாறுகளை மனித சமூகத்திற்கு ஞாபகம் ஊட்டுவதின் மூலியம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வீரமிக்க விவேகமிக்க சமூகத்தை அல்லாஹ் உருவாக்கினான்.